தற்போது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தலைவர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலோடு ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாண்புமிகு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர், மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர், மாண்புமிகு துணை சபாநாயகர்கள் இந்த வீட்டத்தில் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு ஆய்வு முடித்துவிட்டு மற்ற கேள்விகளுக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். மருத்துவர்கள் ஏதாவது அதிகப்படுத்துறதுக்கு இல்லை, பொதுவாக இந்த 2 மாவட்டங்கள் மட்டும் தமிழ்நாடு முழுக்கவே உங்களுக்கு நம்ம மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் இது நம்ம இதுவரை இந்த 5 ஆண்டுகளில் 21,023 பேர் மருத்துவர்கள் செவிலியர்கள் என ஒரு சிறப்பு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இப்போ நீங்கள் இந்த சட்டமன்றம் நடந்த நிகழ்வுலேருந்து பார்த்தீங்கன்னாவே அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அதே போல் அனைத்து தாலுகா மற்றும் நான் தாலுகா மருத்துவமனைகளையும் மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களே நேரடியாக பணி நியமனம் வழங்கியிருக்காங்க. இப்போ மேற்கொண்டு ஒரு 1224 பேர் நியமனம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நியமிக்கப்படுவார்கள். அது நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். குறிப்பாக இந்த டெங்கு போன்ற இந்த காய்ச்சலில் பொதுவாக பத்திரிகை ஊடகங்களில் சில நேரம் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புன்னா இந்த செல்ஃப் மெடிக்கேஷன், அதே போல் போலி மருத்துவர்கிட்ட சிகிச்சை. ஆகையினால அரசு மிக கவனத்தோடு வெரி பர்டிகுலர் டு செக்யூர் த குவாக். அதனால் போலி மருத்துவர்களை கைது செய்வதில் அரசு முனைப்போடு இருக்கிறது. எங்கே போலி மருத்துவர்கள் இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்படுறோம். அதில் அரசு சார்பு நீங்கள் எச்சரிக்கையை கொடுத்துறோம். ஏன்னா அதனால தான் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம தெளிவாக சொல்லிக்கிறோம். அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதும் தவறு. அது மட்டும் இல்லாமல் போலி மருத்துவரை சிகிச்சை பெறுவதனால எந்த காய்ச்சலாக இருந்தாலும் அரசு மருத்துவமனைக்கு வாங்க. வித்தின் 24 hours அது என்ன காய்ச்சல் என்று கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதிகளும் அரசு மருத்துவமனை, அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மட்டுமல்ல, மாவட்ட தலைமை மருத்துவமனை மட்டுமல்ல, அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அது என்ன காய்ச்சல் என்று கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் இப்பொழுது உள்ளடக்கி இருக்கிறோம். அதனால் நீங்கள் எனி ஃபீவர் கம் டு த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றது தான் அரசுடைய நிலைப்பாடு. அதாவது ரொம்ப அதாவதுங்க, உங்களுக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை, அனைத்து பெற்றோர்களும் இப்போ இன்னைக்கு எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் நீட்டை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். எந்த மாநிலமும் இப்போ நீட்டை எதிர்த்து போராடல. ஆனால் இந்த நிமிடம் வரை தமிழ்நாடு ஒரே ஒரு மாநிலம் தொடர்ந்து இந்திய அளவில் இந்த நீட்டுக்கு எக்ஸம்ஷன் வேணுன்றதில் கொள்கையில் உறுதியாக இருக்குது. இந்த விலக்கு வேண்டி தேசிய தகுதி நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு வேண்டி தொடர்ந்து உங்களுக்கு சட்டமன்றம் முடிந்திலிருந்து 5 அமைச்சர்கள் தொடர்ந்து முகாமிட்டோம். அனைத்து மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா மாண்புமிகு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் அத்தனை பேரும் சந்தித்து அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே கொடுத்த அழுத்தம் மட்டுமல்ல, இந்த முறை வந்த பொழுதும் பாரத பிரதமரை மாண்புமிகு முதலமைச்சர்கள், நான் தலைமைச் செயலர் 3 பேர் பாரத பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். அதனால் இந்த கேள்விக்கே இடமில்லை. அரசு இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. இதில் மத்திய அரசும் செய்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட சட்ட சிக்கல் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். உச்சநீதிமன்ற அமர்வினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த விவகாரம் 2010 முளைத்த செடி இன்றைக்கு முள்ளாக குத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால உங்களுக்கு இதில் எந்த விதமான நம்ம அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கும். எந்த மாநிலம் கொடுக்காத அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். we are not against any parent. இப்போ உங்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த அந்த மாணவர்களும் பதவி போட்டிருக்கிறாங்க. ஸ்டேட் போர்டு படித்த மாணவர்களும் அவங்களும் ஒரு பதவி போட்டிருக்காங்க. எல்லாருடைய உணர்வுகளையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். we are not against anybody. அதே நேரத்தில் ஒரு முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருக்குது. அதில் சில இன்றைக்கு கூட வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம 85-15 போட்ட ஜிஓ இன்றைக்கு கூட கோர்ட்டில் விசாரணை தொடர்ந்து 1 வாரமாக விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீதியரசர்கள் சொல்கிற கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் இப்போ திருப்பி அது அநேகமாக நாங்கள் இன்னும் 2 நாட்களில் தீர்ப்பு வரும்னு நம்புகிறோம். நல்ல தீர்ப்பு வரணும்னு எதிர்பார்க்குறோம். அரசு சார்பில் வாதிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன நடைமுறைகள் வழக்க நீதிமன்றத்தில் என்ன வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, அரசு எவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்.